வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 4/3/2025 இன்றைய திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா விவசாயம் காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து திருப்பூர் ஒட்டச்சத்திர மார்க்கெட் போட்டிருக்கிறேங்க. இந்த பதிவு அனைத்தும் உங்களுக்கு தேவைப்பட்ட நம்ம சேனல் உங்கள் விவசாயத்தோட நேமை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்றைய பதிவை பார்த்துடலாங்க. பச்சை மிளகாய் 15 கிலோ கொண்ட பை 200 to 350 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 20 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. முருங்கைக்காய் வறுத்த திருப்பூருக்கு இல்லைங்க. அவரைக்காய் பார்த்தீங்கன்னா 20 கிலோ கொண்ட பை 300 ரூபா ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ 15 ரூபா ரேட்டில் அவரைக்காய் விற்பனையாக இருக்குதுங்க. அவரைக்காய் பார்த்தீங்கன்னா வரத்து ரொம்ப அதிகம் இன்னைக்கு. புடலங்காய்ங்க 15 கிலோ கொண்ட பை 200 to 300 ரூபா வரைக்கும் புடலங்காய் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ அதிகபட்ச விலை 20 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க. சுரைக்காய் 15 கிலோ கொண்ட கட் 50 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ அதிகபட்ச விலை 7 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க. பாகற்காய்ங்க 20 கிலோ கொண்ட பை 200 to 300 ரூபாய்ங்க. ஒரு கிலோ 10 ரூபாயிலேருந்து 15 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அதிகபட்ச விலையாக. பீர்க்கங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 200 to 300 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ அதிகபட்ச விலையை 20 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பை 250 ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க. அதிகபட்ச விலை 150 to 250. ஒரு கிலோ 10 ரூபா ரேட்டில் அதிகபட்ச விலை விற்பனையாக இருக்குதுங்க. பீட்ரூட் 30 கிலோ கொண்ட பை 100, 200, 250 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு சில பை 300 ரூபாய்க்கு போச்சுங்க. ஒரு கிலோ 10 ரூபா ரேட்டில் அதிகபட்ச விலை விற்பனையாக இருக்குதுங்க. பூண்டு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டாக இருந்தால் 110, 120, 100, 70 ரூபாயிலேருந்து 120 ரூபா வரைக்கும் பூண்டு ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்குதுங்க. தக்காளி பழம் 15 கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான தக்காளியாக இருந்ததுன்னா 50 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை 120 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. தக்காளி பார்த்திங்கன்னா தொடர் வீழ்ச்சியாக இருக்குதுங்க. சாதாரண தக்காளி 50 to 100 ரூபாய்க்கு நார்மல் வியாபாரங்க. கொத்தமல்லித்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட் 5 ரூபாயிலிருந்து 7 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. உருளைக்கிழங்கு ஹோல்சேல் ரேட்டில் ஒரு கிலோ 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் உருளைக்கிழங்கு விற்பனையாக இருக்குதுங்க. கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஹோல்சேல் ரேட்டில் 25 ரூபாயிலிருந்து 45 ரூபா வரைக்கும் கேரட்டின் தரத்திற்கேற்ப விற்பனையாகுதுங்க. வெண்டங்காய்ங்க 15 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையை பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்ங்க. 300 to 400 ரூபாய்ங்க வெண்டங்காய்ங்க. வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா வரத்து 2 நாட்கள் கொஞ்சம் அதிகங்க. நார்மல் வியாபாரம் 300 to 350ங்க. கொத்தாவரங்காய்ங்க 15 கிலோ கொண்ட போய் 200 to 300 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க. கொத்தாவரங்காய் பார்த்தீங்கன்னா வரத்து ரொம்ப அதிகங்க. கொத்தாவரங்காய் விலை ரொம்ப எனக்கு வீழ்ச்சிங்க. கத்திரிக்காய் 25 கிலோ கொண்ட போய் 50 to 150 சிம்ரனுங்க. பவானி 200 to 300 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. பொரியல் தட்டைங்க 15 கிலோ கொண்ட பை 100 to 250க்கு விற்பனையாகுதுங்க. அதிகபட்ச விலை ஒரு சில பை 300 ரூபாய்க்கு போயிருக்கலாங்க. நார்மல் விலை 250 ரூபா தானுங்க. இஞ்சி ஒரு கிலோ அதிகபட்ச விலையை 40 ரூபாயிலிருந்து 70 ரூபா வரைக்கும் இஞ்சி விற்பனையாகுதுங்க. எலுமிச்சை பழம் ஃபஸ்ட் குவாலிட்டி பழம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருவட்டு பழம் ஒரு கிலோ 70 ரூபாய்க்கு போகுதுங்க. செகண்ட் குவாலிட்டி பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 40 ரூபாயிலிருந்து கிடைக்குதுங்க. வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ 20 ரூபாயிலிருந்து 25 ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ரேட்டில் விற்பனையாகுதுங்க. சின்ன வெங்காயங்க 25 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெங்காயம் 700, 800ங்க. செகண்ட் குவாலிட்டி வெங்காயம் எல்லாமே 300, 400 ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க. 300 ரூபாயிலிருந்து 800 ரூபா வரைக்கும் சின்ன வெங்காயம் விற்பனையாகுதுங்க. ஒரு கிலோ 30 ரூபா ரேட்டில் விற்பனையாகுதுன்னு சொல்லாங்க. பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ பார்த்திங்கன்னா 25 ரூபாயிலிருந்து 38 ரூபா வரைக்கும் பெரிய வெங்காயம் விற்பனையாகுதுங்க. அரசாணிக்காய் 50 கிலோ மூட்டை 200, 250க்கு விற்பனையாகுதுங்க. பூசணிக்காய்ங்க 50 கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா 200 to 300 ரூபா வரைக்கும் பூசணிக்காய் விற்பனையாகுதுங்க. அதிகபட்ச விலை பூசணிக்காய் 300 ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க. காலிஃப்ளவருங்க 15 பூ கொண்ட மூட்டை 150ங்க. 18 பூ கொண்ட மூட்டை 200, 24 பூ கொண்ட மூட்டை 300 ரேட்டில் விற்பனையாகுதுங்க. தேங்காய்ங்க ஒரு காய் 17 ரூபாயிலிருந்து 32 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க காயின் தரத்திற்கேற்ப. கோவக்காய் 20 25 கிலோ கொண்ட பை 200 to 300ங்க. ஒரு கிலோ அதிகபட்ச விலை 10 ரூபா ரேட்டில் விற்பனையாகுதுங்க. தக்காளி விலை பார்த்தீங்கன்னா எப்போ ஏறும் கேட்டிருந்தீங்க, வெங்காய விலை எப்போ ஏறும் கேட்டிருந்தீங்க. இரண்டுமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இன்னொரு 30 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனில் தான் இருக்குங்க.
வெங்காயம் சித்திரை மாதம் தான் ஏறக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. இப்போ மாசி பங்குனி சித்திரைத்த விலை கூடுறக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. தக்காளி அதே மாதிரி தானுங்க. இன்னும் ஒரு 30 நாளைக்கு பார்த்தீங்கன்னா வரத்து ஜாஸ்தியாக தான் இருக்குங்க. வெளியூர் காயும் வருதுங்க. நன்றி, வணக்கம்.